Hello everyone, welcome back to Nandha Tech YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்ல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான पर्सन உங்களுக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல பண்றாங்க அப்படினா அந்த மெசேஜை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பாத்துருவீங்க. அப்படி பாத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ப்ளூ டிக் போயிடும். இது மூலமா நீங்க அந்த மெசேஜை பாத்துட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணல அப்படினா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும் இல்லையா? ஒருவேளை நீங்க அந்த மெசேஜை பார்க்கணும் பட் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படினா இந்த வீடியோல சொல்லக்கூடிய ரெண்டு ட்ரிக்கை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். வாங்க அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாருடைய சேட்டை பார்க்க போகிறீங்க, யாருடைய மெசேஜை படிக்க போகிறீங்களோ அவங்களோட பேரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டோட பேரை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேட் வந்து மேலே காட்டும். அதுக்கு கீழே ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே மெசேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்னெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அது லைன் பை லைனாக ஒன்று இங்கே கீழே காட்டிகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் அனுப்புனது இருக்கும், அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணது இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணது இருக்கும், இப்படின்னு லைன் பை லைனாக இருக்கும். ஸோ இங்கேருந்து அவங்க என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்க முடியும். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ப்ளூ டிக் அவங்களுக்கு போகாது. ஸோ நீங்கள் மெசேஜ் படித்த மாதிரியும் இருக்கும், நீங்கள் படித்ததை அவங்களுக்கு தெரியாத மாதிரியும் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுலேயே ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டக்குன்னு சேட்டை கிளிக் பண்ணி பார்த்துட்றேன். இது மூலிமா அவங்களுக்கு ப்ளூ டிக் போயிடுது. இல்லை ஒருவேளை நான் நோட்டிஃபிகேஷன்லேயே தெரியாமல் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறேன், இது மூலிமா நான் மெசேஜை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது, ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தடாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஆர்ச்சிவ்டு சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாரோட மொபைல்லையும் எனேபிளில் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க.